தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சாதனையை இன்று மதுரை மாநகரிலே செய்திருப்பதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு முதலிலே என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சியடைகின்றேன். சே நோ டு ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்லுங்க. சே நோ டு டெம்பரவரி பிளஷர். இந்த தாரக மந்திரத்தை 28ஆம் தேதி அவர் எடுத்து வச்சிருந்தது உண்மையிலேயே இந்தியாவிற்கு அது ஒரு எழுப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்காக சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. சீனியர் அட்வொகேட் ஹைகோர்ட் கிருஷ்ணவேணி அம்மா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இந்த மராத்தான் போட்டியில் கலந்து கொண்டுள்ள இளைஞர்கள் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். போட்டியை ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் ஜோ மேத்யூ மற்றும் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் திரு சுவாமிதுரை மற்றும் மீதியுள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். இது மாதிரி ஒரு போட்டி மதுரையில் நடக்கிறது, அதுலேயும் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதிக்க வயது தடை இல்லை அப்படின்னு இப்பதான் சொன்னாரு. ஒரு உண்மையான கூற்று. இந்த குழந்தை 4-5 வயசு இருக்கும், இங்க முதியவர் 70 வயசு இருக்கும். எல்லாருமே இந்த மராத்தான் போட்டியில கலந்துட்டு இது எப்படி தான் இருக்கு, எதை கொண்டாடுற மாதிரி நேற்றுக்கு இந்தியா வேர்ல்ட் கப் அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கைதட்டி பற்றி உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. இந்த மராத்தான் போட்டியில கலந்துகிட்டது உங்களுக்கு ஒரு தொடக்கமா இருக்கணும். நீங்க டெய்லி ஓடி 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 பிராக்டிஸ் பண்ணி அடுத்து இந்த 4 கிலோமீட்டருங்கிறது 40 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகணும். அதுல 40 கிலோமீட்டர் வந்து மதுரையில மட்டும் இல்ல, நீங்க இது சென்னையில நடக்கிற மராத்தான் போட்டியிலையும் கலந்துக்கணும், இந்தியா முழுவதும் கலந்துக்கணும், இன்டர்நேஷனலையும் கலந்துக்கிட்டு மதுரையில பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவர்கள்னு நீங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணணும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மதுரை ஒரு கிராமம், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திறமை இல்லை. அப்படி இல்லை. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் திறமை ஜாஸ்தி. நம்மள வந்து அதுக்கு வெளியே காமிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. இது மாதிரி இந்த ஃப்ளோரன்ஸ் ட்ரஸ்ட் பிளஸ் தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து நடத்துற இது மாதிரி மராத்தான் போட்டிகள்லாம் உங்களோட திறமைகள்லாம் நிறைய வெளிவரணும். அந்த இந்த உங்க திறமைகள் உலகம் பூரா தெரியணும் எல்லாருக்கும். அடுத்தது இதுல மெட்ராஸ்ல நடக்கிற, சென்னையில நடக்கிறதுலயோ வேற வெளியூர்ல நடக்கிற போட்டியில மதுரையில இருந்து போனவங்க முதல் இடத்துல வந்து வெற்றி பெற்றாங்கிற செய்தி வரணும். அதுதான் இன்னைக்கு நடத்தக்கூடிய போட்டியோட சக்சஸ். எல்லாரும் இன்னையோட வந்து இதோட முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்க கூடாது. இந்த மராத்தான் போட்டியில கலந்துக்கிறதுனால உங்களோட ஃபிட்னஸை நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்றீங்க. ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மனசளவுல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும், ஒரு தெம்பு வரும். சாதிக்கிறதுக்கு அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு 10 பேர் முன்னாடி வந்து ஜெயிச்சிருக்கலாம். முன்னாடி வராதவங்க எல்லாம் வந்து தோத்துட்டு தான் நினைக்க வேண்டாம். இங்க இதுல மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம். காலையில எழுந்து இவ்வளவு தூரம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்க தேங்க் பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும். உங்களோட வழிகாட்டி உங்களோட ஃபேமிலி, உங்க பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு நினைக்காத நீங்க சாதிச்சு கொடுக்கணும். அப்புறம் அடுத்தது இந்த போதை இல்லா தமிழகம். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு ஒரு சபதம் எடுத்துக்கங்க. என்னைக்குமே நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன், என்னால இந்த நாடு உயரும், இன்னைக்கு நான் மட்டும் இல்ல என் சார்ந்த சமூகத்தையும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக விட மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கங்க. இந்த நாடு சீக்கிரமாக முன்னேறும், நீங்களும் முன்னேறுவீங்க, உங்க ஃபேமிலி முன்னேறும், கூட இருக்கிறவங்க முன்னேறி கூட்டிட்டு போவீங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள், பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி உங்களோட சேர்ந்து நானும் இந்த மராத்தான்ல கலந்துப்பேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக விஜய் அன்பன் கல்லணை அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை ஒரு அடுத்ததாக இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சாமி துரை அவர்களை உங்கள் பலத்த கைதட்டலோடு அற்புதமான இந்த தருணத்துல, அதாவது பொதுவா சொல்லுவாங்க வடக்கு வளர்ந்து தெற்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மதுரை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தக்கூடிய இந்த அற்புதமான இந்த மராத்தான் போட்டியில கலந்துகிட்ட
சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து சாமிதுரை சார் அவரோட அறிவுரைகளை கேட்கலாம். சாதனையாளர்களுக்கு முதலிலே வணக்கத்தை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்று மதுரை மாநகரிலே செய்திருப்பதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு முதலிலே என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் அன்பன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரை உயர்நீதிமன்றத்திலே முதல் மூத்த பெண் வழக்கறிஞர் சங்க தலைவியாக பொறுப்பேற்று சீனியர் அட்வொகேட்டாக இருக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய கிருஷ்ணவேணி மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர் பிரபு அங்கே ஜேசியினுடைய நேஷனல் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஜோ மேத்யூ என்னுடைய அருமை நண்பர் ஜோ மேத்யூ ஃப்ளாரட் டெஸ்ட் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சே நோ டு ட்ரக்ஸ், எல்லாரும் சொல்லுங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர். இந்த தாரக மந்திரத்தை 28ஆம் தேதி அவர் எடுத்து வச்சிருந்தது உண்மையிலேயே இந்தியாவிற்கு அது ஒரு எழுப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு, உன்னால் ஓட முடியவில்லை என்றால் நீ நடந்து செல், உன்னால் நடக்க முடியவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து செல், ஆனால் ஏதாவது எப்படியாவது நீ செய்து கொண்டே முன்னேறி கொண்டே செல் என்பதற்குத்தான் இந்த மினி மாரத்தானை இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மினி மாரத்தானுடைய கான்செப்ட் போதையில்லாத உலகத்தை, அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் இன்று மதுரையிலே இதை நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்ல, என்னுடைய தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செய்திருப்பதற்கும் பிளாரன்ஸ் டெஸ்டுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு புகையிலையை நுகர்ப்பதால் 4000 வேதிப்பொருள்கள் மாற்றங்கள் ஒரு உடம்பில் ஏற்படுது. சும்மா ஜஸ்ட் ஒரு மோந்து பார்க்கறதுனால வரக்கூடிய விளைவுகள் இன்னைக்கு மிக மோசமாக வேதி தன்மையே மாறக்கூடிய நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, முதல்ல நம்மள்கிட்ட அவன் விருந்தாளி மாதிரி வருவான் போதை, ஆனா கடைசி நமக்கு எஜமானனாக மாறிவிடுவான். அவனை காலில் போட்டு மிதிக்க வேண்டிய தருணம் இன்று போதையை ஒழிக்கக்கூடிய தருணம் நமக்கு வந்திருக்கிறது. போதையை சாப்பிட்றது அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பமே பாழாகி போய்விடும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய வேதனை. அந்த குடும்பங்களை நாம் நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு தனி மனிதன் அல்ல, ஒருவன் போதை அடிமையாகிவிட்டால் அந்த குடும்பத்திலே 28 பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சமீபத்திலே ரிசர்ச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் போதையை ஒழிப்பது இன்று நாம் மிக மிக முக்கியம் என்பதை வைக்கின்றோம். மாரத்தான்ல இன்னைக்கு சாதனைக்கு வயதில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 5 வயதிலே இருந்து 65 வயது வரை ஐயா பெரியவர் அவர் அழகா அங்கே சர்வாங்காசனத்துல இருந்து சிரசாசனம் வரை எல்லாம் அற்புதமாக செய்த கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். 68 வயதிலே ஒரு சாதனையாளர்களை நாம் பார்ப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வயதிற்கு இவர்கள் எவ்வளவு பெரிய சாதனை படைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பாரதியார் தன்னுடைய 39 வயதிலேயே மிகப்பெரிய சாதனை படைத்து இந்த உலகத்தை விட்டு சென்றார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர் 39 வயதிலேயே அவர் எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் வரை உழைமீன் என்று சொல்லி அவர் மாண்டு விட்டார். ஆனால் இன்று ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கு வயது சம்பந்தமே இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் இன்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மிக அற்புதமாக 50 வயதிலே அவர் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய காலத்தில் இந்த ஒரு நல்ல பணியினை மதுரையிலே செய்திருப்பதற்காக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இதை ஒவ்வொருவரும் ஒரு அடியில் இருந்துதான் நம்முடைய வெற்றி பாதையே தொடங்குகிறது. முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள். யூ கேன், யூ வின். வாழ்த்துக்கள், நன்றி. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொருவர் செய்த சாதனைகளையும் நிகழ்வுகளையும் எடுத்துக்காட்டி இன்றைய இளைஞர்களுக்கு உத்வேகமாக அருமையான வார்த்தைகளை கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. பிளாரன்ஸ் டெஸ்ட் மற்றும் தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த மினி மாரத்தான் போட்டியிலே எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த கிளப் 19, ரக்ஸ் ஹாஸ்பிட்டல், நட்ஸ் அண்ட் சாக்கோஸ், ஷாப் டு ஃபிட் நிறுவனங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக
ஜேசிஐயுடைய நேஷனல் சேர்மன் திரு பிரபு அவர்களே ஒரு சில வார்த்தைகள். காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏன்னா நீங்க ஓடுனதை பார்த்து நாங்க பயங்கர எனர்ஜி ஆயிட்டோம். உங்களோட பார்ட்டிசிபேஷன் எந்த ஒரு ஈவென்ட் நடத்தினாலும் அதுக்கு முக்கியமா இருக்கிறது பார்ட்டிசிபேஷன் தான். இன்னைக்கு வந்து அந்த 5 வயசு குழந்தை காலையில அம்மாவோட வந்து டிஷர்ட் போட்டு அழகா நின்று அது ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இன்னைக்கு ரன் பண்ணி முடிச்சு இன்னைக்கு கண்ணனையா 78 வயசு ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்குன்னா அதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க தான் காரணம். ஸோ அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ டைவர்ஷன்ஸ் இருக்கு, போன் இருக்கு, டிவி இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க எல்லாமே இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இதை ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கும் அன்பண்ண அண்ட் ஃபாரின் ட்ரஸ்ட் ஜியோ அண்ட் மை பிரதர் ஜெகன் அண்ட் இங்க இருக்க ரோட்டரி பிரசிடென்ட்ஸ், ஜேசி பிரசிடென்ட்ஸ் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்பீச். இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் இங்க இருக்கிறோம்னா ஏதோ ஒரு பர்பஸ் உண்டு. நம்ம இங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணவேணி மேடம், ரெஸ்பெக்டட் கிருஷ்ணவேணி மேடம் அண்ட் ரெஸ்பெக்டட் சாமியார் சார் சில விஷயங்கள் பேசினாங்க. இதெல்லாம் லைஃப்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்கணும், அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தென் இன்னைக்கு வந்து சே நோ டு ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? ட்ரக்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? ஒருத்தனோட டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் வந்து போயிடும். மனுஷன் வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரியம் வந்து டிசிப்ளின். நம்ம கல்ச்சரும் சரி, நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி, நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா டிசிப்ளின். ஸோ ட்ரக்ஸ் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிசிப்ளின் போகும். டிசிப்ளின் போனால் கிரைம் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். அந்த சமுதாயத்தை வாழக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து இழந்து போகக்கூடிய ஒரு விஷயம் வரும். அது ஒரு மோசமான விஷயம். தென் ஹெல்த் போயிடும். நம்ம எந்த ஒரு விஷயத்த நினைச்சு செய்ய முடியுமா? முடியாது. நம்மளோட ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியுமா? நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மளோட அருமையான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. இன்னைக்கு யோகா பாக்குறீங்க, எக்ஸசைஸ் பாக்குறீங்க, நம்மளோட உணவு முறையை பார்த்திருக்கோம். இதெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்ததுதான் அந்த ட்ரக்ஸ். சோ ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல் தான் வந்து ட்ரக்ஸ். இன்னைக்கு அதை வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து ஒரு டிசிப்ளினோட நம்மளோட கல்ச்சர்ல இது கிடையாதுன்ற விஷயத்த நம்ம எல்லாம் உணர்ந்து எப்படி இன்னைக்கு வந்து கண்ணனையாவா இருக்கட்டும், இந்த 001 ஒரு சார் ரன்னிங் வந்தாரு, முடிச்ச கையோட அந்த சர்க்கிள் அழகா ஒரு சர்க்கிள் அடிச்சு முடிச்சிட்டு வந்திருந்தாரு. அவ்வளவு டிசிப்ளின் வந்து ஸ்ட்ரைட்டா கூட வராம. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங். அது அவரோட உடம்போட ஃபிட்னஸ் பார்த்தாலே அவர் 001 சார் முன்னாடி வந்து அவரோட அப்படி ஃபிட்டை பாருங்களேன், அப்படி ஜம்முன்னு. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். ட்ரக்ஸ் எடுக்காம எப்படி ஒரு ஆரோக்கியம் அல்லது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்ப இருந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளோட ஃபேமிலி நம்ம சர்க்கிள் எல்லாத்துக்கும் நம்ம எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு, சைலண்டான ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. ட்ரக்ஸ் கூட நம்மளுக்கும் ட்ரக்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான நம்ம டீல் பண்ண வேண்டிய விஷயம். இதை ரொம்ப அழகா இன்னைக்கு இதை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழக வெற்றி கழகமும் அதர் டீம்ஸும். ஸோ இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இவ்வளவு சேஃபா இருக்கணும். டிபார்ட்மெண்ட் போலீஸ் தான் நம்மளுக்கு அதுக்கு முக்கிய காரணம். இவ்வளவு தூரம் நம்ம சேஃபா இருக்கிறோம், கம்ஃபர்டபுளா இருக்கிறோம்னா அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் தான். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அண்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும்னா இன்னைக்கு நம்ம ஒரு 3 hours முடிச்சிட்டோம். ஆனா ஒரு மாசமா இதை எடுத்து இதை கொண்டு போனாதான் முடியும். சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்றவங்க என்ன அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. 2 பேர் மேடம் வந்து கிரிக்கெட் கிளப் நடத்துறாங்க ஹைகோர்ட்ல. ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்களா, எல்லாத்துக்குமே மேடம் வந்து நின்றுவாங்களாம். சோ அது அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணிருக்கிறாங்கன்றதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம். சோ எல்லாரும் ஒரு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். எல்லாரும் நினைக்கிற மாதிரி சே நோ டு ட்ரக்ஸ். ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். நம்மளோட கல்ச்சரை நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போவோம். இந்த போதை பொருள்ல இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாத்தையும் வெளியில கூட்டு வரணும். நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரணும். அதுதான் எல்லாத்தோட ஒரு ஆசையா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day. Thank you. நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த யோகா கலையை கற்றுக்கொள்வது மட்டுமல்லாம நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த முன்னெடுப்பை நிச்சயமா இன்றைய இளைஞர்கள் பின்பற்றி போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவாங்க. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சுமார் 4 கிலோமீட்டர் மினி மராத்தான் நடைபெற்ற இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக அடுத்ததாக நம்முடைய ஜீல் சாஃப்ட் நிறுவன உரிமையாளர் சிவசங்கர் அவர்கள் இதோ. இனிய காலை வணக்கம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து தலை சிறந்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த செயலை வந்து செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அந்த செயலை பண்ணால் நம்ம அன்பன் கல்லன் அண்ணனுக்கு நம்ம ஒரு
பெரிய ஒரு கைத்தட்டலை நம்ம கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு பண்ணுறது எல்லாமே. ஸோ அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் அண்டு நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா போதை தான் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குன்னு நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு. ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம ரோட்டில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிறைய ஈவெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். போதை கலாச்சாரங்கள் வந்து நிறைய இருக்குது. போதை கலாச்சாரன்றது வந்து என்னென்னா நம்ம தான் குடிச்சு இப்போ என்ன சொன்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் நிகழ்வுதுன்னு சொல்கிறோம் உடம்புல. அந்த மாற்றம் நமக்கு மட்டும் நிகழ்ந்தா பரவாயில்ல, ஆனால் நம்ம அதை சாப்பிட்டதுனால பிறர் இன்னொருத்தவங்க சாதாரண வண்டியில் போயிட்டு இருக்காங்க அவங்க மேலே கூட நம்ம ட்ரக்ஸில் வந்து ஓட்டிகிட்டு போகிறோம்ல அவங்க மேலே வந்து நம்ம மோதுறோம். அவங்க என்ன இது பண்ணாங்க. ஸோ நம்ம மட்டும் பாதிப்பு இல்லாமல் நம்ம மித்தவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய பாதிப்பை வந்து நம்ம வந்து உண்டு பண்ணுறோம் இந்த போதையினால. ஸோ நம்மளோட குழந்தைகள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஒரு குழந்தையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பயங்கரமாக ஓடிட்டு வந்துட்டே இருந்தார். நம்ம ஏசி சார் கூட சொன்னார், இந்த 2 குழந்தைங்க வந்து எப்படி போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு வந்து அவங்க அவ்வளோ தூரம் ஈகராக வர்றாங்க. ஸோ அவங்க குழந்தையெல்லாம் பார்க்கும் போதும் சரி அவங்களோட ஈடுபாடு எல்லாமே வந்து 5 விளையாது 50 விளையாது. ஸோ இவங்ககிட்ட இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம தளபதி மூலியமா நம்ம சொல்லியிருக்கோம். அது போக டெம்பரரி ப்ரெஷர் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து சின்னதா ஒரு நிமிஷம் வந்து நம்ம டென்ஷன் ஆகிறதுதான் வந்து பல விதமான விளைவுகளை வந்து உண்டு பண்ணுது நமக்கு. ஸோ அந்த ஒரு ஆழமான கருத்து தான் அது. நம்ம சொல்றோம் சேட் நோ டு டெம்பரரி ப்ரெஷர்னு ஒரு லைன் தளபதி சொல்லியிருக்காரு. ஆனால் தளபதி அவ்வளோ தூரம் இன்டெப்தா யோசிச்சனால தான் அந்த வேர்டே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நிமிஷத்துல இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் தளபதி வந்து ரொம்ப ஆழமா போய் அந்த வேர்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவர் எடுத்ததுக்கு நம்ம முதல்ல வந்து நம்ம தளபதிக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்தியா லெவல்ல அந்த வேர்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இன்னைக்கு. ஸோ அந்த ட்ரெண்டிங் மட்டும் இல்லை, அந்த ட்ரெண்டிங் வந்து இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இம்பாக்ட்ன்றது என்னன்னா நமக்குள்ள வந்து ஒரு புதிய ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுறது தான். ஸோ அது வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம தளபதிக்கும் தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் எனக்கும் சேர்த்து தளபதிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அருமையான ஒரு அறிவுரை வழங்கிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. அடுத்ததாக மீனாட்சி குடிகொண்டு ஆட்சி செய்யக்கூடிய இந்த மத்தியன் பதியில் நமக்கு நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் போட்டியை சிறப்பாக போக்குவரத்து இடையூறின்றி அருமையான பாதுகாப்பு வழங்கிய எஸ்எஸ் காலனி காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கு காலை வணக்கம். இப்போ உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்க நான் விரும்பல. ஏன்னா ஏற்கனவே பிள்ளைங்க ஓடிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. காலை நேரத்தில் இவ்வளோ பேர் பேரண்ட்ஸும் வந்து அவங்களுடைய சொந்த வேலையெல்லாம் இது பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்காக இவ்வளோ தூரம் முன்னெடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணி அவங்களோட டைத்தை வாங்கி இதை ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசிங் கமிட்டிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. அதே நேரத்தில் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த மாரத்தான் மினி ரேஸ் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது நடந்த விஷயங்களை வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு. எனக்கு இது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒரு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 1 hour வந்து வேற எப்போ பார்த்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் வேலை மைக்கு அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்ததுங்க. அதே நேரத்தில் ஆர்கனைஸ்டாக வந்து அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 78 வயசு வரைக்கும்னா அவர் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு காம்படிட்டிவா தான் ஓடி வந்தாரு. அவரை யாராவது முன்னாடி வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வர்றது முக்கியம் இல்லை, நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது ஒரு எண்டூரன்ஸ் தான். அந்த சகிப்புத்தன்மை வேணும். நம்ம முன்னாடி போகல அப்படிங்கிற ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணி நின்னோம்னா வாழ்க்கையில நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அதனால இப்ப இருக்கிற ஒவ்வொரு தோல்வியும் தான் நம்மளுடைய வெற்றிக்கு அடுத்த படிக்கட்டா நினைச்சுதான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே கடைசி வரைக்கும் வந்தாங்க. அதுல பசங்க பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் உங்ககிட்ட இல்ல. லேட்டா வந்தா பரவாயில்ல, பேசிக்கிட்டே வரக்கூடாது. லேட்டா வந்தா பரவாயில்ல, அதுல ஒரு சார்ட் வேற பேசிக்கிட்டே ஓடி வரீங்க. என்ன நோக்கத்துக்காக வர்றோம், அது எப்படி வர்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதே மாதிரி இப்போ எல்லாருமே ட்ரக்ஸ் அதை பத்தியே பேசுறீங்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். ட்ரக்ஸ் வந்து இப்போ வெளிப்படையா தெரியும். இவங்க வந்து பாட்டு போடுறாங்க, இவங்க வந்து ஹார்ன்ஸ் யூஸ் பண்றாங்க, இவங்க தண்ணி அடிச்சிருக்கிறாங்கன்னா அதை விட மோசமான ஒரு சமுதாயத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். செல்போன் கலாச்சாரம்
பிள்ளைங்க என்னைக்கு ஆன்லைன் வந்ததோ, ஆன்லைன் கிளாஸ் வந்ததோ, அன்னைக்கு இருந்து வந்து பேரண்ட்ஸ் வந்து அவனோட வேலை கெட்டு போகக்கூடாதுன்னு செல்போனை கொடுத்து பழக்கினாங்க. சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே உங்களுடைய வேலைகளுக்காக நீங்க பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த போதையை விட அது ஒரு பெரிய மோசமான ஒரு கலாச்சாரமா போய் எஜுகேஷனும் போச்சு, பிள்ளைங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸும் போயிடுச்சு. 24 hours உட்காந்து செல்போனை நோண்டிட்டே இருந்தா உன்னோட ஃபிட்னஸ் எப்படி கிடைக்கும்? இப்ப அவருக்கு இவ்வளவு என்டூரன்ஸ் இருக்கு, ஃபிட்னஸ் இருக்குன்னா அவங்க வெயிலுக்கு வந்திருக்கிறாங்க, நிலத்துல வேலை செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஒர்க்கு வெளியில வந்திருப்பான். இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க, நீங்களும் பேரண்ட்ஸா நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 24 hours எவ்வளவு நேரம் நம்ம வெளியில வரோம், எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பொழுதுபோக்கே வந்து செல்போன் பாக்குறது, வீடியோ பாக்குறது, அதுக்கப்புறம் டிவி பாக்குறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பழக்கம். அதுல வந்து நீங்க உங்களுடைய செல்போனை நீங்க எடுக்கும்போது உங்களுடைய மொபைல்ல வர அந்த யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், உங்க பிள்ளைங்களோட லைஃப் எல்லாம் டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குது. நீங்க என்ன சர்ச் பண்ற, என்ன இது பண்ற அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் அமையும். அதனால கொஞ்சம் செல்போன் கொடுக்கறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. செல்போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், செல்போன் கொடுத்தாதான் நான் இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னா பரவாயில்லை, பார்க்கவே வேண்டாம். எத்தனை நாளைக்கு இருப்பாங்க சாப்பிடாம? அதனால செல்போன் கலாச்சாரத்தை இது பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல நிறைய கம்ப்ளைண்ட் ஆகுது. அவன் நினைச்சுக்கிறான் நான் வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்காந்து ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு நெட்ல வந்து நான் ஒரு அபியூஸான ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ல இருக்குது டிப்லைன் கம்ப்ளைண்ட்னு அதுக்கு சொல்லுவாங்க. அவன் வந்து நீங்க ரிஜிஸ்டர் உன்னோட செல்போன்ல நீ ஒரு படத்தை பார்த்துட்டு அதை பாஸ் கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ஒரு செகண்ட் பார்த்தேனாலே ரிஜிஸ்டர் ஆயிடும். அதை டவுன்லோட் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் முந்தி AWPSல வேலை பார்க்கும்போது வந்த அனுபவத்தை சொல்றேன். பசங்களுக்கே தெரியாது, அவனோட செல்போனை இன்னொருத்தண்ட கொடுத்துருப்பான், அவன் டவுன்லோட் பண்ணியிருப்பான். கம்ப்ளைண்ட் இமிடியேட்டா வராது, 1 year கழிச்சு வரும். நீ காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பா, அப்ப கம்ப்ளைண்ட் வரும். வேற வழியே கிடையாது, FIR போட வேண்டிய கட்டாயம் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனால நீங்க நினைக்கிறீங்க நம்ம மொபைல்ல வந்து நம்ம செய்யற விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள பாக்குறோம். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பசங்க ஒரு ஹோட்டல் முன்னாடி, ரெஸ்டாரண்ட், அப்புறம் லாட்ஜஸ் முன்னாடி எல்லாம் நிறைய கேதர் ஆவாங்க. எதுக்கும் நிக்கிறான்னு பார்த்தா கடைசியில பார்த்தா ஃப்ரீ வைஃபைக்காக நிக்கிறாங்க. ஃப்ரீ வைஃபை அங்க கிடைக்குது, அதுல ஒரு படத்தை டவுன்லோட் பண்றேன் நான் பார்த்தேன்னா கூட போட்டோம். அந்த வைஃபைல நீ பண்ற தப்புக்கள் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் பின்னாடி நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. எங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லுவான், நீ போடுற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் நீ பின்னாடி பதில் சொல்லணும். நீ இப்போ ஒரு ரைட்டர் எழுதி கொடுக்குறாங்க நான் போட்டுறேன் அப்படின்னு போடுறீங்க, ஒவ்வொன்றுக்கும் பதில். அதே மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் சொல்ல வேண்டி வரும். அதனால உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பாருங்க. அவர் இப்போ சார்லாம் இப்போ 001 எல்லாருமே சொன்னாங்க, அவருடைய என்டூரன்ஸை பாருங்க, இப்ப இருக்கிற பசங்களை பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான சாப்பாடு, எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம். பசிக்குது சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே தான் இன்க்ளூடிங் மீ. இந்த டைம் வந்துச்சா சாப்பிடணும் அப்படிங்களா இல்லை, அவங்க எல்லாம் வந்து பசிச்சாதான் சாப்பிடுவாங்க, வேலை செஞ்சாதான் சாப்பிடுவாங்க. இப்ப இருக்க பசங்க பாருங்க 12:30 வரைக்கும் ஹோட்டல்ல நின்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது எப்ப செமிக்கும்? நமக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது. அவங்கள மாதிரி நம்ம ரோட்டுக்கு போறது கிடையாது. இந்த வெயில்ல மேடம் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்க, நீங்க யாராவது இவ்வளவு நேரம் உட்காருங்க பார்ப்போம், முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு சகிப்புத்தன்மையும் கிடையாது. அதனால கொஞ்சம் நீங்க ட்ரக்ஸ் எப்படி வேண்டாமோ அதே மாதிரி செல்போனும் வேண்டாம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்க வந்து 4 கிலோமீட்டர் ஓடுனதை 8 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓடுறீங்களோ இல்லையோ, இப்போ 200 பேர் ஓடுனதை நாளைக்கு 400 பேர் ஓடணும், 1000 பேர் ஓடணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுல நம்ம வந்து நம்ம எவ்வளவு தூரம் ரீச் ஆனோங்கிறத விட நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆயிருக்கு, அவங்கள நம்ம எவ்வளவு பேரை நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம். அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட நீங்க சிறப்பா பண்ணணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா லாஸ்டா வந்து 2 பேர், அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாங்க ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். பொதுவா வெற்றி பெறதை விட அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. மேடம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல துரித உணவு நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில நமது தமிழக வெற்றி கழகம் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. நிச்சயமா உங்களுடைய அறிவுரையை கேட்டிருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த விழாவின் நாயகனாக நாங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது விஜய் ரசிகர் மன்றம் மட்டுமல்லாது தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை ஏழை எளிய மக்கள் மட்டுமல்லாது கண் பார்வையற்ற ஊனமுற்ற சகோதரர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஊரடங்கு காலகட்டத்தில், அதாவது கொரோனா காலகட்டத்தில் கூட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்த எங்களது அருமை சகோதரர் விஜய் அன்பன் கல்லணை அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து, தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க, அவர்களுடைய ஆணைக்கிணங்க 2 நாட்களில் இந்த மதுரையில 4 கிலோமீட்டர் அளவுக்கு நடைபெறக்கூடிய இந்த மினி மராத்தான் போட்டியை உரிய அனுமதி பெற்று சிறப்பு விருந்தினர்களோட இந்த இடத்துல அனுமதி பெற்று ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ விழா பேருரையாக. அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது யாரு முன்னெடுக்கிறாங்கன்றதை தாண்டி நல்ல நிகழ்ச்சி நடந்தா நாங்க எங்கனாலும் கலந்துக்குவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்னெடுக்கிறவங்களை பொறுத்து நிகழ்ச்சி கிடையாது, நிகழ்ச்சியை பொறுத்து தான் முன்னெடுக்கிறவங்கன்ற உரிமை கொடுத்து இந்த விழாவிற்கு தலைமையேற்ற அருமை சகோதரர் நல்லதொரு கருத்துக்களை சொன்ன அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் சாமிதுரை ஐயா அவர்களுக்கும் மற்றும் மதுரையாலும் மீனாட்சியில் மகளிர் மட்டும் இல்லாது மதுரையும் முன்னேற வேண்டும், மதுரையின் பெருமையும் நிலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது நீதித்துறை சார்ந்து கலந்து கொண்டு மதுரைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற அருமைக்குரிய அம்மா திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அதே மதுரையாலும் மீனாட்சியாக காவல்துறை சார்பாக கலந்து கொண்டு அவர்களது அறிவுரை, அதாவது துறை சார்ந்த அறிவுரைகள் ரொம்ப முக்கியம். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்றதை தாண்டி பெரியவங்களா வந்து அவங்களோட சார்பா நமக்கு அறிவுரை சொல்றது ரொம்ப முக்கியம். அது மாதிரிதான் நீதித்துறையில இருந்து கலந்துகிட்டவங்க சொன்ன அறிவுரையும் சரி, காவல்துறையில இருந்து அம்மா அவங்க சொன்னதும் சரி. ஸோ இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும், யங்ஸ்டருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா நடக்கிற நிகழ்ச்சிகள் சே நோ டு டெம்பரரி பிளஷர், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு தளபதி சொன்னாரு. ஸோ அது அவருக்கும் நன்றி. அதே மாதிரி இவ்விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று, அதான் திருப்பி சொல்றேன், ஒரு நல்ல விஷயம் நடந்தா நல்லவங்க எல்லாரும் கரங்கோர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி ரோட்டரி கிளப்ல பிரசிடென்டா இருக்கிற அருமை சகோதரர் அண்ணன் சிவா அவர்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இடையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க. இப்போ கவர்மெண்ட் குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்றதுக்காக பிளைட்ல கூட்டு போனாங்க. ஸோ அப்படி நல்ல மனிதர்கள் எல்லாமே இங்க வந்திருக்காங்க. அண்ணன் சிவா அவர்களுக்கும் இங்க வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஜேசிஐயோட அண்ணன் வந்துட்டு பிரபு அண்ணன் அவங்க நல்லா பேசினாங்க. ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி மற்றும் ஸ்பான்சர் எல்லாத்துக்குமே நன்றி. இந்நிகழ்ச்சியை வந்துட்டு துவக்கி வைக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வாலண்டரியா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு எப்படி சொல்றேன், ஒரு நல்ல கைடா, ஒரு காவல்துறைன்றதை நம்ம பார்த்து நல்லது செஞ்சா நம்மளுக்கு எப்பயுமே துணை இருப்பாங்கன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் திரு சுபகுமார் சார் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சின்றது பெரிய விஷயம் இல்ல. ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஃப்ளோரன் ட்ரஸ்ட், அவங்க யாருன்னா மிஸ்டர் ஜோ அருமை சகோதரர், இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சொன்னாரு நான் முக்கிய காரணம் வந்து அவர் தான். ஏன்னா இது ஒரு பிரதர்ஷிப் மாதிரி தான். இது எப்படின்னா அவங்களும் நாங்களும் எப்படின்னா, அவர் தனிப்பட்ட முறையில நீதித்துறை சார்ந்த பெரியவங்களோட ஒத்துழைப்போட சில குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு நிறைய செலவு பண்ணாரு. நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா மக்கள் இயக்கமா இருக்கிறப்பையும் சரி, தளபதி விஜயன பேர்ல நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த முறையில தான் நாங்க 2 பேருமே இணைந்தோம். அவர் சொன்னாரு, அண்ணே எனக்கு வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் அதே தான் பண்றோம் அப்படின்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலான்னு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணம் வந்து அருமை சகோதரர் ஜோ தான். அது நிறைய கஷ்டப்பட்டு தான் பெர்மிஷன் வாங்குறதுல இருந்து எல்லாமே அலைஞ்சாரு. அதுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தது அருமை சகோதரர் ஜெகனன் அவங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ஆசிய பிரதர்ஷா ஒரு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இனிஷியலா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 1 month முன்னாடியே பிளான் பண்ணோம். ஸோ கரெக்டா டைமிங்ல நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இதோட நோக்கம்ன்றது அதுல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது, குழந்தைங்களோட கல்வி முக்கியம், விளையாட்டு முக்கியம், அதே நேரத்துல போதை இல்லாத இளைஞர்களும் குழந்தைகளையும் உருவாக்குறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியன்ற சென்டென்ஸோட தான் ஆரம்பிச்சோம். ஸோ நம்மளுக்கு அதான் மறுபடியும் அதே தான் சொல்றேன், ஒரு நல்ல நிகழ்ச்சியை நல்ல நோக்கத்தோட யார் நடத்தினாலும் எங்களோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு நன்றி. அது போக நான் இப்போ ஐயா அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கலந்துக்கிட்டப்போ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு எல்லாரும் பிரைஸ் கொடுப்பாங்க, லாஸ்ட் வரவங்களுக்கு பிரைஸ் கொடுங்க, அதை நானே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ ஐயா சொன்ன விஷயம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நானே போயிட்டு கிஃப்ட் வாங்க போயிட்டேன். ஸோ இவங்க வர்றப்போ நான் ஃபாலோ பண்ணல. இங்க வந்தவங்க சொன்னாங்க, ரொம்பவே காவல்துறைக்கு நன்றி சொல்லுங்க, அவங்க பயங்கர சப்போர்ட் உங்களுக்கு, ஸோ எல்லா இடத்துலையும் நின்று கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. இவ்விழாவில் என்னுடன் கலந்து கொண்ட கழக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி 5 வயசு குழந்தை சிஸ்டர் வந்து திருமங்கலத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைய கிளம்பி, ஏன்னா ஸ்கூலுக்கு கிளப்ப வைக்கிறதே கஷ்டம், அவனை ஸ்போர்ட்ஸ் மேன்லையும் கொண்டு வரணுன்ற நோக்கத்தோட தாய்க்குளங்கள் அவங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ். ஏன்னா அங்கிருந்து கிளம்பி ஒரு தன்னோட பிள்ளைய நல்ல பிள்ளைய வளர்க்கணும், இனிஷியலாவே அந்த இதை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தேனியில இருந்து வந்திருக்காங்க சார் 001 வந்து தேனி, அங்க இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. ஐயா 68 வயசாச்சு, இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணார்ல மிஸ்டர் கண்ணன். அதே மாதிரி இன்னொரு கண்டக்டர் சார் அவர் இருந்தாரு.
அதுக்கப்புறம் ஒத்தக்கடையில மாராத்தான் போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பாரதிதாசன் ஐயா அவங்க வந்தோடனே அதான் சொன்னாங்க, இது கட்சிகள் அமைப்பு அதெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க, அந்த நல்ல விஷயங்களுக்கு நாங்க எங்க இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் மற்ற அதே மாதிரி விழாவே ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணி கொடுத்த அன்பிற்குரிய அண்ணன் நவனி அண்ணன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம வந்து ஒரு மாதிரி கொண்டு போறதுக்கு தன்னோட நிகழ்ச்சியை எடுத்து கரம் கொடுக்கறவங்க தான் இன்னைக்கு தேவை. நான் அதுக்காக தான் திருப்பி மற்ற எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுது. என்னன்னா ஒரு நோக்கம் என்ன, இதோட நோக்கம் என்ன, ஒரு இளைய சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு குழந்தைகள் நல்லபடியா வளரணும். இதன் மூலியமா வர்ற ஒரு 10,000மோ 20,000மோ 50,000மோ இருந்தா கூட அது குழந்தைங்களோட கல்வி செலவுக்காக போகுது. அதுல நம்ம தலைமை ஏத்துக்கணும்ட்டு, ஏன்னா அவங்க 6 o'clock வர்றாங்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு எவ்வளவு சண்டே ஒன் டே தான் வந்து லீவு. ஸோ அந்த டைமிங்கை நம்மளுக்கு ஒதுக்கி வருகை தந்த மறுபடியும் மீண்டும் அம்மா அவர்களுக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் சிவா அண்ணன், பிரபு சார் மற்றும் நிர்வாகிகள் அவங்க நம்மளோட ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும், அதை விட முக்கியம் அதிகபட்சம் காவல்துறையில் அனுமதி வாங்கி ஒரு 1 வீக்ல ஒரு 2 daysல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமிங்ல ஒரு 250 மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வருகை தந்த உங்கள் எல்லாருக்கும் முக்கியமா நன்றி. இது அம்மா சொன்ன மாதிரி 4 கிலோமீட்டர்ல இருந்து 40 கிலோமீட்டர் ஆகணும். மேடம் சொன்ன மாதிரி இது 200 பேர்ல இருந்து 500 பேர் ஆகணும். நல்ல ஒரு முயற்சியை உங்கள் அனைவரோட ஆசையோடையும் ஆதரவோடையும் நிச்சயமாக நாங்க இன்னும் தொடருவோம். அதாவது நல்லது மட்டுமே தொடருவோம், நல்ல வழியிலேயே தொடருவோம், அமைதியான வழியில தொடருவோம். இதற்கு எங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஊக்கமா இருக்கிற, எங்களை எல்லாமே நல்வழியில நடத்துற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அண்ணன் குஷி ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் எந்த ஒரு நிகழ்ச்சி, இப்போ இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலி சென்னையில் ஒரு எஜுகேஷன் ஃபங்க்ஷன், நான் 3 days அங்க போயிட்டேன். இங்க இருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாங்க பசங்க. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்ன உடனே பண்ணி சப்போர்ட் பண்றதுல நம்மளோட கழக தோழர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும், அதாவது அதை தாண்டி கழகத்தை தாண்டி தளபதியை தாண்டி நட்பு ரீதியாகவும் நல்ல விஷயங்கள் எங்க நடந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், காவல்துறையில இருக்கிற நண்பர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள் மற்றும் ஜோவோட அகாடமில இருக்கிற நண்பர்கள் எல்லாமே அவங்க எல்லாமே 1 month கண்டினியூஸ் அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு ரொம்பவே இதா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல விஷயத்த கரங்கோர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருந்து அவங்க இதை அது ஒரு ஆடை பார்த்துட்டு தான் கால் பண்ணாங்க, ஆனால் நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நம்ம தேடி போறதை விட நம்மளுக்கு அவங்களா வாலண்டியரா சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப எல்லாருமே அங்க மேடையில இருக்கிற பெரியவங்களும் சரி, நீங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் சரி, உதவி பண்ணவங்களும் சரி, சப்போர்ட் பண்ணவங்களும் சரி, நம்மளோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அண்ணன் சொன்னாங்க இல்லையா எவ்வளவு நல்லது பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தெரிஞ்சதுனால இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து இருக்காங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இது இன்னும் எங்களுக்கு எப்படி ஊக்கம் கொடுக்கணும், நல்லதொரு விஷயத்த தொடர்ந்து பயணிப்போம். நம்மளுக்காக கரம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பெரியவங்களும் நல்லவங்களும் கண்டிப்பா நம்மளுக்கு துணை நிற்பாங்க. நீங்க உங்களை மாதிரி கலந்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டத்துல எங்க இருந்தோ ஊர்ல இருந்து வந்துட்டு காலையில இமீடியட்டா கலந்துக்கணும். 2 days 3 days நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அவர் ஐயா வந்து ஏதோ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போட்டி இருக்கு, மதுரையில நடக்கிறப்ப நான் மதுரையில தானே கலந்துக்கணும்னு நின்றாரு. ஆல்ரெடி அவர் புக் ஆயிட்டாராம். அந்த மாதிரி நீங்க எல்லாம் நல்லவங்க எல்லாருமே உங்களோட அன்பும் ஆசையோட மறுபடியும் இதே மாதிரி சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை தமிழக வெற்றி கழகமும் சரி, புளோரன் ட்ரஸ்டும் சரி இணைந்து முன்னெடுப்போம். இதுக்கு முக்கிய காரணமாக உதவியாக எங்களுடன் கரம் கொடுத்த நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் புளோரன் ட்ரஸ்ட் அகாடமி நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக பிரதர், கிட்டத்தட்ட உங்களோட பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கி வரக்கூடிய நாங்கள் அனைவருமே உண்மையிலே வேந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொடர்ந்து உங்களுடைய பயணம், உங்களுடைய சேவைகள் தொடரணும்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் காரணமா இருக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது பெயரில் மட்டுமே ஜோ இல்லை, நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சு இந்த ஈடுபாடோட இந்த நிகழ்வுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஃபிளாரன்ஸ் ட்ரஸ்ட் சார்பாக அருமையாக இந்த தருணத்துல ஒரு 2 வினாடிகள் துளிகள் கால நேரம் கருது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரே விஷயம், நாங்கள் ரூரல் ஏரியாஸில் போயிட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரையை சுற்றி இருக்க கிராமப்புறங்களில். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க போது தான் அண்ணனை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் என்ன நோக்கத்தில் இருக்கீங்களோ அதே இதில் தான் நாங்களும் இருக்கோம், வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மூலியமாக தான் நம்ம ஒரு 2 month பேக் வந்து நாங்கள் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தினோம். அதுவே ரொம்ப சூப்பராக போயிருந்தது. ஸோ அதை இது பண்ணி ட்ரக் அவேர்னஸ்க்காக நம்ம ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் இந்த ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். பை காட் கிரேஸ் நேற்று தளபதியுமே பார்த்தீங்கன்னா சே நோ டு டெம்பரவரி ப்ளஷர் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தில்ல, ஆனால் நேற்று மட்டும்தான் எனக்கு நியர்லி 150 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட்டாக வந்தது.
ஸோ ரொம்ப நன்றி அந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் அதே மாதிரி என்னோட ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் போய் இந்த விஷயத்த சொன்னதுமே அவங்க வந்து யோசிக்கிறோம்லாம் சொல்லலை, நாங்கள் இதை உங்களுக்காக பண்ணித்தரோம் பிரதர் அப்படின்னு சொன்னது. கிளப் 19 இருக்கட்டும், நட்ஸ் அண்ட் சாக்கோஸாக இருக்கட்டும், ராக்ஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், தென் நம்ம ஷாப் டு ஃபிட்டாக இருக்கட்டும், இவங்கலாம் உடனே நாங்கள் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவே பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் போனதுமே சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணேன். ஸோ பண்ணதுமே எனக்கு அந்த என்ன ஸ்கெடியூல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலை. உடனே நாங்கள் வரோம் ஜோ, நல்ல ஒரு கான்செப்டா இருக்கு, நல்ல ஒரு விஷயத்த சொல்லி தரீங்க, ஸோ கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு நாங்கள் வந்துடும்னு சொல்லி வந்திருக்க சீஃப் கெஸ்ட்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். பிளாரன்ஸ் சார்பாக இந்த மராத்தான் போட்டியிலே சிறப்பான ஒரு நிகழ்விற்காக போக்குவரத்தை சீர் செய்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கு சிறப்பு தரணும். ரொம்ப சந்தோஷம் பார்க்க. நல்ல இருந்துச்சு மேம். தேங்க்யூ வெரி மச்.